வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஆன்மீக வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஆன்மீக அனுபவங்கள் பகிரப் போகிறோம். பாரம்பரிய நம்பிக்கையின்படி வீட்டில் இருக்கக்கூடாதவை. பொருட்கள் ஏன் கூடாது என்று நம்பிக்கை. உடைந்த கண்ணாடி, உடைந்த கடிகாரம், வீட்டில் எதிர்மறை சக்தி ஏற்படும். காய்ந்த துளசி செடி, வீட்டு செல்வம் குறையும். உடைந்த பிளந்த சிலைகள், ஆசீர்வாத சக்தி குறையும். வேலை செய்யாத கடிகாரங்கள், வளர்ச்சி நின்று போகும் என நம்பிக்கை. காலாவதியான மருந்துகள், வீட்டில் ரோகம், சோகம் தங்கும். கிழிந்த புத்தகங்கள், செய்தித்தாள்கள் குவியல், வீட்டில் சோம்பல், குழப்பம் அதிகரிக்கும். புழுதி படிந்த பொருட்கள், செல்வத் தடைகள் வரும். உடைந்த மர சாமான்கள், வாழ்க்கையில் தடைகள் வரும். பழைய குப்பை பைகள், காலியான ஜாடிகள் வறுமையை அழைக்கும் என்பர். யாரோ ஒருவரால் விட்டு சென்ற தேவையற்ற பொருட்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி தரும். மாற்றாக செய்யலாம். பாசிட்டிவ் ரெமெடி. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பழைய அல்லது தேவையற்றவற்றை தானமாக கொடுங்கள். உடைந்த பொருட்களை உடனே அகற்றுங்கள். துளசி, வேப்பமரம் வளர்த்து பராமரிக்கவும். வீட்டில் இயற்கை ஒளி மற்றும் காற்றோட்டம் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் தெய்வ ரூபம் முன் தீபம் ஏற்றவும். மாட்டுவாசல், நுழைவாயில் சுத்தமாக இருக்கட்டும். இவை மனதுக்கு அமைதியும் வீடு சீர்மையுடனும் இருக்க உதவும் பழக்க வழக்கங்கள். நம்பிக்கை என்பது நமக்கு நன்மை தரும்படி இருக்க வேண்டும். சரி, ஆன்மீக கோணத்தில் விளக்குகிறேன். ஆன்மீக ரீதியில் ஏன் சில பொருட்கள் வீட்டில் வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும்? நண்பர்களே, ஆன்மீகத்தில் ஒவ்வொரு பொருளும் ஆற்றலை, எனர்ஜி கொண்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு வீட்டின் வாழ்வு சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி சரியாக இருந்தால் அங்கு செல்வம், ஆரோக்கியம், சமாதானம் தங்கியிருக்கும். ஆனால் சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் வைப்ஸ் உருவாக்கி தரித்திர சக்தி, பாவர்ட்டி எனர்ஜி ஈர்க்கும் என ஆன்மீகம் வழிகாட்டுகிறது. ஆன்மீகமாக வீட்டில் இருக்கக்கூடாதவை. பொருள் ஆன்மீக காரணம். உடைந்த கண்ணாடி சிந்தை சக்தியை குழப்பி மன அழுத்தத்தை உண்டாக்கும். உடைந்த சிலைகள், பூஜை பொருட்கள் தெய்வ சக்தி குறைவிற்கு அடையாளம். காய்ந்த துளசி செடி லட்சுமி, ஆரோக்கிய ஆற்றல் மறையும் என நம்பிக்கை. நடக்காத கடிகாரம், வாழ்க்கை முன்னேற்றம் நின்று நிற்பதற்கு குறி. பழைய குப்பைகள், குவிப்பு நிலைமை, நின்று போகும் தமஸ் சக்தியை உருவாக்கும். மரணத்தவரின் பழைய பொருட்கள், அனுமதியின்றி வைத்தவை, நெகட்டிவ் விசைகளை ஈர்க்கும். தேவையற்ற கூர்மையான ஆயுதங்கள் கோப சக்தியை அதிகரிக்கும். கருந்துளைகள், ஒளியில்லாத இடங்கள் ஒளி, ஷஷ் தெய்வ சக்தி. இருள், ஷஷ் நெகட்டிவிட்டி. பயங்கரமான படங்கள், கலைப்பொருட்கள் அவை வெளிப்படுத்தும் அதே ஆற்றல் வீட்டை பாதிக்கும். வீட்டில் செல்வம் தங்க ஆன்மீக ரீதியான வழிமுறைகள். வீட்டை தினமும் சுத்தமாக வைத்தல் சத்துவ சக்தி அதிகரிக்கும். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி மனம் கொண்ட தூபம் வைப்பது நேர்மறை அலைகள் உருவாகும். துளசி செடியை பராமரித்தல் குடும்பத்தில் நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் வரும். பூஜை அறையில் ஓம் ஸ்ரீ சுபம் லட்சுமி கணேஷ் படத்தை வைக்கலாம். நுழைவாயிலில் தோரணம், கோலம் போடுவது சுப சக்தி வரவேற்பு. தானம் செய்வது கைவிட்ட போதிலும் கை கூடும் என்று நம்பப்படுகிறது. சிறிய உண்மை. தரித்திரம் என்பது வெறும் பணமின்மை அல்ல, மனத்தளர்ச்சி மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் விளைவு. வீட்டு ஆற்றலை சுத்தமாக வைத்தால் மனமும் வாழ்க்கையும் சீராகும். அடுத்தபடியாகும். வீட்டில் இந்த பூஜை செய்தால் வீட்டில் லட்சுமி தேவி குடியேறுவாள். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தீபம், கற்பூரம், சந்தனம், மலர், துளசி இருந்தால் சிறப்பு. பால் குடம், தண்ணீர் கிண்ணம், நெய், எள்ளெண்ணெய், நைவேத்தியம், பழம், சர்க்கரை, தூள்பாசி, வெல்லம் இவை அனைத்தும் எடுத்து வைத்த பிறகு பூஜை நடைமுறை சொல்லுகிறேன் நண்பர்களே. முதல் வீட்டு நுழைவு கதவின் முன் கோலம் போடுங்கள். இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் லட்சுமி கடக்ஷத்தையும் கொண்டு வரும். இரண்டாம் மகாலட்சுமி அம்மனை மனத்தில் நினைத்து தீபம் ஏற்றவும். குங்குமம் வைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். நான்காவது ஒரு சிறிய ஸ்லோகம் பெயர் ஜபம் சொல்லுங்கள். ஸ்லோகம்: ஓம் மகாலட்சுமியே நம, ரீம் ஹ்ரீம் க்ரீம் மகாலட்சுமியே நம. லட்சுமி அஷ்டோத்திரம் 108. பெயர்கள் சொல்லலாம், நேரமில்லை. எனில் ஓம் ரீம் மகாலட்சுமியே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபியுங்கள். இதற்கு 2 நிமிடம் போதும். இதற்கு அடுத்ததாக நைவேத்தியம் வைத்து ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து நல்ல பிரார்த்தனை செய்யுங்கள். உங்க குடும்ப நலமும் ஐசுவரியமும் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக தினசரி லட்சுமி கடாட்சம் பெற 7 முக்கிய வழிகள். தினசரி வீட்டை சுத்தம். லட்சுமி அம்மன் சுத்தமான இடத்தையே விரும்புவாள். இதற்கு அடுத்து காலையில் விளக்கேற்றும். தெய்வீக ஒளிநிலை பெறும் நண்பர்களே.
அடுத்ததாக வீட்டு வாசலில் கோலமிட்டு நல் செல்ல சக்தியை ஈர்க்கும். அடுத்து பசும்பால் நீர் துளசி செடிக்கு ஊற்றுதல் வீட்டில் செழிப்பு உண்டாகும் நண்பர்களே. அடுத்ததாக வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும். லட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அன்பான மன அமைதி உங்கள் வீட்டில் இருக்கும் நண்பர்களே. நீங்கள் விரும்பினால் இதற்கான பூஜை மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பூஜை மந்திரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எள்ளெண்ணெய், கற்பூரம், குங்குமம் மற்றும் சந்தனம் மலர் அல்லது துளசி நைவேத்தியம், பழம், சர்க்கரை, தண்ணீர், சிறு கிண்ணம். நண்பர்களே, பூஜை நடைமுறை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். முதலில் ஓம் விநாயகா நமோ என்று சொல்லுங்கள். அடுத்ததாக தீபம் ஏற்றுதல். மனத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு விளக்கை ஏற்றவும். சிறிது தண்ணீர் தூவிட்ட பிறகு ஓம் நமசிவாய நமஃப், ஓம் நாராயணாய நமஃப், ஓம் மாதாவாய நமஃப் என்று சொல்ல வேண்டும். இதற்கு அடுத்ததாக குங்குமம் வைத்து ஆராதனை அம்மன் படத்திலே குங்குமம் சந்தனம் வைத்து மலர் சமர்ப்பிக்க. இதற்கு அடுத்ததாக லட்சுமி பூஜை மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் மகா லட்சுமியே நமஃப், ஓம் பத்மாலயே நமஃப். இந்த முக்கிய மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கும். இந்த மந்திரத்தை சொன்னால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் குடியேறுவாள், செல்வம் பெருகும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.